ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். திருமணத்தின் ரகசியம். திருமணத்தோட ரகசியத்தை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப புது விஷயங்களாக இருக்கும். இதுவரையும் நீங்கள் எந்த பதிவுலையும் பார்த்துருக்க முடியாது, எங்கேயும் படிச்சிருக்க முடியாது. புதுமையான விஷயங்கள் எல்லாமே. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த திருமண ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திருமணத்துக்கு தடை தாமதம் அதற்கான நிவர்த்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்னா முதல்ல என்ன கேட்குறாங்க? குரு பார்வை வந்துருச்சா, வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இது குரு பார்வை இல்லை. இப்போ குரு பார்வையே இல்லாமல் கல்யாணம் நடக்கலையா? ஆனால் எல்லோரும் குரு பார்வை வந்துருச்சா அப்போ கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இது எப்படி வந்தது? எதை வச்சு குரு பார்வை வந்துருச்சு, குரு பார்வை வந்துட்டால் திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை குரு பார்வை தான் வருது, ஆனால் திருமணம் நடக்கலை. திருமணம் தாமதமாகிட்டே இருக்குது. திருமணத்துக்கான எந்த விஷயமும் நடக்க மாட்டேங்குது. எந்த முயற்சி பண்ணாலும் திருமணம் நடக்க மாட்டேங்குது. ஆனால் குரு பார்வை வந்து போயிட்டு தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஜாதகம்னு இருந்தாலே அவருக்கு குரு பார்வை வந்துக்கிட்டு தான் இருக்கும். திருமணமே ஆகாத சன்னியாசியாக இருக்கவர் கூட குரு பார்வை வரும். அதுக்காக அவருக்கு திருமணம் ஆகிடுமா? அதனால் குரு பார்வைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை இதுவரையும் யாருமே சொன்னதில்லை. நான் தான் முதலாக இந்த பதிவில் சொல்கிறேன். இந்த விஷயம் யாருமே இது மாதிரி பேசி நான் கேட்டதில்லை. வேறு யாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது அதை எப்படி சொல்லுவாங்கன்னா வியாழ நோக்கம்பாங்க. வியாழ நோக்கம்னா எண்ணம். ஒருத்தருக்கு திருமணத்துக்கான எண்ணம் வந்திருக்கு, திருமணம் செய்கிறதுக்கு எண்ணம் வருது. அவரை அந்த ஜாதகருக்கு வர்றதோட அவரை பார்க்குற அந்த பெற்றோருக்கு வரும், இவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதை தான் திருமண குரு பார்வையாக சொன்னாங்க, வேலை நோக்கம்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த குரு ஒரு ராசியிலேருந்து சுற்றி அந்த 12 ராசியும் சுற்றி திரும்பவும் அந்த ராசிக்கு வரணுன்னா 12 வருஷம் ஆகும். அப்போ அந்த ஜாதகருக்கு 12 வயசாகும். இதுதான் குரு வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு சொல்கிறது. இது எப்படி அப்படின்னா ஆதி காலத்தில் 12 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஏன்னா வியாழ நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம மகாத்மா காந்திஜிக்கு 12 வயசுக்குள்ளே கல்யாணம் நடந்துருச்சு. அவருடைய திருமண வாழ்க்கையை அவருடைய சத்திய சோதனையிலே சொல்லியிருக்காரு. ஆதி காலத்தில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா திருமணங்கிறது 12 வயசுக்குள்ளே, அதை தான் பாலிய விவாகம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த குரு பார்வை இந்த வியாழ நோக்கம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதையே பிற்காலத்தில் ராசிக்கு குரு பார்வை வர்றது, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை வர்றது, குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதெல்லாம் வச்சு திருமண காலம் வருதா அப்படிங்கிறத எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையான விஷயம் இப்படி தான். அப்போல்லாம் 12 வயசுக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். அது குருவோட கட்டுப்பாட்டில் அப்போ திருமணங்கிறது இருந்திருக்கு. இதுக்கு அப்புறம் திருமணம் சட்டப்படி வந்துருச்சு 18 வயசு அப்படிங்கிறது. அப்போ எப்படி வந்துருச்சு? 18 அப்படிங்கையிலே ராகு வந்துட்டார். ராகுவோட கட்டுப்பாட்டில் திருமணம் வந்துருச்சு. அதுக்கு ஒரு சட்டம், அதை மீறினா தண்டனை கிடைக்கும். ஏன்னா அரசு சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டியது எல்லாருடைய கடமையும் கூட. அப்போ ராகுவோட கட்டுப்பாட்டில் திருமணம் வந்துருச்சு, குருவோட கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். திருமணங்கிறது ராகுவோட கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. சரி, ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகுவோட கட்டுப்பாட்டில் வந்துருச்சுன்னா இந்த 18 வயசுக்கு அப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க, கல்யாணத்துக்கான முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அவருக்கு கல்யாணம் நடக்குதா? சரி, எல்லாருக்கும் நடக்கும், ஒரு சில பேருக்கு நடக்காமல் வேணால் இருக்கலாம். அப்போ 30 வயசு வரையும் அவருக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அவருக்கு கவலை வந்துடும். 30 வயசு வரையும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அதுக்குள்ளே ராகு கட்டுப்பாடு முடிஞ்சு சனீஸ்வரர் கட்டுப்பாடு வந்துடும்.
சனீஸ்வரர் கட்டுப்பாடு எப்படி வருதுன்னு கேட்குறீங்களா? 30ன்னு சொன்னேன்ல, 30 வயசுன்னு சொல்கிறேன்ல. சனி பகவான் வந்து ஒரு ராசி கட்டத்திலேருந்து திரும்ப அந்த ராசி கட்டத்துக்கு வர்றது 30 வருஷம் ஆகும். இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா சனி பகவானோட கட்டுப்பாட்டில் உங்கள் திருமணம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நிறைய பேருக்கு இந்த தடை தாமதம் வர்றதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கு 30 வயசுக்குள்ளே கல்யாணம் நடந்துருச்சுன்னா அது நார்மலான திருமணம். அது வந்து ராகுவோட கட்டுப்பாட்டில் அவர் திருமணத்தை நடத்தி வச்சிடுறாரு. இதை மீறும்போது தான் சனியோட கட்டுப்பாட்டில் வருது. சனியோட கட்டுப்பாட்டில் இன்னும் அதுக்கு விளக்கம் சொல்லணுன்னா, நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி மேஷம் ஃபஸ்ட்டு வீடு, 7ஆம் வீடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம். அங்கே தான் சனி பகவான் உச்சம் பெறுவார். எல்லாருக்கும் புரியாது, என்ன சனி பகவான் போய் கலத்திரஸ்தானத்தில் உச்சம் பெறுறாரு, அங்கே சுக்கிரன் குரு இந்த மாதிரி கிரகங்கள் தான் திருமணத்துக்கு சம்மந்தப்படும். எப்படி சனி பகவான் அங்கே போய் சம்மந்தப்படுறாரு, அதுவும் உச்சம் பெறுறாரு. இப்போ புரியுதா சனி பகவான் கட்டுப்பாட்டை எங்கே வச்சுருக்காருன்ட்டு? அதனால தான் சொல்லுவேன், 30 வயசுக்கு தாண்டும்போது சனி பகவான் கட்டுப்பாட்டில் அது வந்துடும். அப்போ விதியோட விளையாட்டு ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி சனி பகவான் கட்டுப்பாட்டில் திருமணம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவருடைய கர்மா அப்படி நடக்கணும். அப்படி நடக்கிறது தான் விதியாக உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 40 வயசில் நடக்குது, 50 வயசில் நடக்குது. ஏன் தந்தை பெரியார் 72 வயசில் ஒரு கல்யாணம் பண்ணார். ஏன்னா அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது தமிழகம் முழுவதும் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு திருமணம். அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிருந்துச்சு, ஆனால் அந்த திருமணம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த திருமணம் நாடே தெரியும். அது ஒரு விவாதமாக இருந்துச்சு. திருமணம் விவாதம் ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது கர்வம் அங்கே வந்துடும், பிரச்சனை வந்துடும். சரி, நம்ம அதுக்குள்ளே போவேன்னா, ஏன்னா சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது. ஆனாலும் உண்மையை வந்து சில விஷயங்களில் சொல்லி ஆகணும். அது போல் இப்போ வந்து திருமணம் எந்த வயசுலேயும் ஆகும். ஏன்னா சனியோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதற்கான சில விஷயங்கள் சரியாக நடந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்குது, ஆனால் தாமதம். சரி, இப்படி இருக்குது. இந்த மாதிரி திருமணங்கள்லாம் வந்து தடை தாமதம் இதுக்கெல்லாம் வந்து நிவர்த்தி இருக்கா? ஆமாம், நிவர்த்தி இருக்குது. அது எல்லா ஜோதிடரும் வந்து அதுக்கு வழிபாடு பரிகாரம்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத விஷயத்த நான் பேசக்கூடாது. ஏன்னா உண்மையில் கூட இருக்கலாம். அது நான் அந்த இதெல்லாம் செய்கிறது இல்லை. நான் ஜாதகம் மட்டும்தான் பார்க்க தெரியும். எனக்கு ஜாதகத்தில் எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் நான் வேணால் இல்லாடியாக இருக்கலாம். மற்றபடி எனக்கு இந்த பரிகாரம்லாம் தெரியாது. பரிகாரம் செய்கிறவங்கள நான் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க உண்மையிலேயே கூட செய்யலாம், ஒரு சிலர்கிட்ட தவறு இருக்கலாம். ஆனால் அதை பற்றி நான் பேசவில்லை. இந்த இதில் வந்து ஜாதகத்திலே இதுக்கு எப்படி நிவர்த்தி இருக்குது அப்படின்னா, இப்போ குருவோட பாலிய விவாகம் சொன்னேன்ல, அது இப்போ நடக்கிறது கிடையாது. 12 வயசுக்குள்ளே வந்ததால் தான் நம்ம குருவை வச்சு திருமண விஷயங்களை வந்து முடிவு பண்ணுறோம். அது கிடையாது. அப்புறம் இப்போ ராகு தான் மெயினாக வருவார். ராகு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல சம்மந்தப்படுறாரோ, அதாவது 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட சம்மந்தப்படுறது, அதில் சில சூட்சமாக இருக்குது. ஏன்னா நான் பதிவில் பேசும்போது ஒவ்வொரு ஜாதகத்தை பற்றி நான் பேசவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்கள் திசா புத்தி எதுலையாவது ராகு சம்மந்தப்பட்டுருச்சுன்னா நிச்சயமாக 30 வயசுக்குள்ளே திருமணம் நடந்துடுது. திருமண காலம் அதுதான். அதை தாண்டுதுன்னா அதுக்கடுத்து சனி பகவானோடைய காலமாக வந்துடும். அப்போ அவர் ஏதோ ஒரு வகையில் அந்த ஜாதகரோட, நான் வந்து இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ராசி அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது திசா புத்தி எந்த ஒரு வடிவத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களோட சனி பகவான் வந்து மிக அதிகமாக தொடர்பு ஏற்படும் போது திருமணம் நடக்கும். 30 வயசு தாண்டுது. அப்போ திருமணம்
எந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில ஆராய்ச்சிகளில் சனி பகவானை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த திருமணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில நான் சொன்னேன்ல 40 வயசு 50 வயசு 70 வயசு இதெல்லாம் சனி பகவானோட காரகத்துவமாக இருக்கணும். சனி பகவான் வயதானவர்னு நம்ம சொல்லுவோம். ஜாதகத்தில் மூத்தவங்க வயதானவங்களை சனி பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்சவங்க, அதாவது ஆயுள் பலம் உள்ளவங்களை கூட நம்ம சனி பகவானை வச்சு தான் சொல்கிறோம். ஏன்னா ஆயுள்காரகன்னா சொல்கிறோம். அந்த மாதிரி ஆயுளுக்குள்ளே அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு சனி பகவான் உதவுறாரு. இது மாதிரி இந்த திருமணங்கள் முடிவு செய்யப்படுது கிரகங்கள் ரீதியாக. இப்போ குரு பகவான் பார்வை வியாழன் நோக்கம் வந்துருச்சா அப்போ கல்யாணம் நடக்காதான்னு கேட்காதீங்க. அது ஒரு சிலருக்கு நடக்குது, எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. குரு பார்வை இல்லாமையே வியாழன் நோக்கம் இல்லாமையே எத்தனை பேருக்கு திருமணம் நடக்குதுன்னு பாருங்கள். அதில் கூட நம்ம கேட்டோம்னா ஒருத்தருக்கு இருந்தது, பொண்ணுக்கு இருந்தாலும் சரி பையனுக்கு இருந்தாலும் அதுதானே காரணம் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது, இல்லாட்டியும் நடக்கும். குரு பார்வை இருந்தாலும் இல்லாட்டியும் திருமணம் நடக்கும். ஏன்னா அங்கே கனெக்ட் ஆகிறது ஏஜும் கிரகமும், ராகுவா சனியா அப்படின்னு தான் பார்க்கணும். அங்கே சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு நிச்சயமாக அந்த இடத்துல திருமணம் நடக்கும். அந்த காலகட்டத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே போல் இப்போ இந்த மாதிரி காலகட்டம் வந்துருச்சு. அப்போ நிவர்த்தி செய்கிறது, நிவர்த்தினா என்ன, நம்மளுக்கு சாதகமானதை ஜாதகத்தில் தேர்ந்தெடுத்துக்கிறது தான் நிவர்த்திங்கிறது. ஆனால் இதெல்லாம் நான் சொன்னேன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்மா அப்படி தான் வேலை செய்யும். தவறாக பேசுகிறவங்களுக்கு தவறாகவே எல்லாமே முடியும், தவறாகவே தோணும். ஏன்னா நான் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இந்த திருமண விஷயங்களை பற்றி அதிகமாக பேசுகிறேன் அப்படின்னா திருமணத்துக்குள்ள இந்தந்த கிரகம் இப்படிலாம் சம்மந்தப்படுது, இந்த ஏஜ் இந்த திருமணம், இதை பற்றி நான் அதிகமாக பேசலாம், நிறைய வீடியோ போடலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. ஆச்சரியம். ஆமாம், ஜோதிடத்தில் எவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தருக்கு எந்த மாதிரி திருமணத்துக்கு வரன்னு பார்த்தா ஈஸியாக முடியும், அதுதானே நிவர்த்தி. ஏன்னா முடியாமல் இருக்கிற ஒரு விஷயத்த முடித்து வைக்கிறதுக்கு பேர் தானே நிவர்த்தி பண்ணுறது, சரி பண்ணுறது. அப்போ ஒருத்தருக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் அவருக்கு 7ஆம் அதிபதி எந்த ராசியில் இருக்காருன்னு பாருங்கள். அந்த ராசிக்கு நேர் எதிரில் 7ஆவது ராசியை பாருங்கள். அதே போல் இப்போ செவ்வாய் சனீஸ்வரர் குரு இவங்களுக்கெல்லாம் 3 பார்வை இருக்கும். அப்போ 3 இடத்த பார்க்கணும். எந்தெந்த பார்வை அப்படின்னா இப்போ குருனா 5, 7, 9 பார்க்கணும். இதே போல் செவ்வாய்னா 4, 7, 8 பார்க்கணும். சனி பகவான்னா 3, 7, 10 இந்த மாதிரி பார்க்கணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த 7ஆம் அதிபதி எந்த இடத்த பார்க்குறாரோ, அதாவது இந்த 7ஆம் அதிபதி எந்தெந்த ராசியை பார்க்குறாரோ அந்த ராசி கட்டத்தில் அந்த இப்போ உதாரணத்துக்கு மீனத்தில் 7ஆம் அதிபதி உட்காந்துட்டாருன்னா அவங்களுக்கு ரிஷபம் கன்னி, இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய 10ஆம் பார்வையாக தனுசு வரும். இந்த மாதிரி இந்த ராசிகளில் உள்ள வரனை பார்த்தா ஈஸியாக முடிஞ்சிடும். இதில் ஒரு விஷயம் இருக்குது, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது வலுவான ஒரு இதாக வரும். இந்த 7ஆம் அதிபதிக்கு பார்வை இருக்கிற இடமும் அதே போல் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தையும் பார்த்தா அந்த மாதிரி வரன் ஜாதகங்களை பார்த்தா சுலபமாக அந்த வரன் அமைஞ்சிரும். இந்த மாதிரி இதுதான் நிவர்த்தி ஆகும். இதில் அந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை வச்சே சொல்லிடலாம். இதுக்காக பெரிய அளவில் பரிகாரம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால் நான் அதை பற்றி பேசலை. அந்த மாதிரி செய்கிறதோட இந்த மாதிரி ஜாதகங்களை வச்சு பார்க்கும்போது அதே சமயத்தில் 30 வயசு தாண்டிடுச்சுன்னா சனி பகவான் எப்போ பலமாக வராரோ
பலமாக ஏதாவது பலம் அப்படின்னா அவர் திசா நடத்தணும், புத்தி நடத்தணும், இல்லை ஏழரை சனி நடத்தணும், அஷ்டம சனி நடத்தணும். இந்த மாதிரி நடக்கும். அதே போல் அந்த தொடர்பு வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். அப்படி தொடர்பே வராத நேரங்களில் தான் அவங்களுக்கு தாமதம் ஆகிட்டே இருக்கும். இந்த இப்போ சனி பகவானோட இதை சொல்கிறேன்ல, இதே போல் அந்த 7 சனி பகவானோட தொடர்பு கொள்ளும்போது அந்த மாதிரி இடங்கள்லையும் அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். அது எப்படி தொடர்பு கொள்ளுதுன்னா, இந்த 7 எந்த கிரகமோ அந்த கிரகம் சனி பகவானோட கோச்சாரத்தில் தொடர்பு கொள்ளும்போது அது திருமணத்தை உறுதிப்படுத்திடும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறது ஒரு சில விஷயங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.